நான் என்ன பண்ணேன்னாங்க, ஒரு பெப்பர்மின்ட், இந்த பெப்பர்மின்ட் வந்து ஃபர்ஸ்ட் சாப்பிட்டேன். கண்டிப்பா அந்த கசப்புத்தன்மை அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்கும். உங்களால நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், சர்க்கரை நோய்க்கு நாம முதல் மாத்திரையா யூஸ் பண்ணக்கூடிய மெட்ஃபார்மின் அப்படிங்கிறது ஒரு மூலிகை செடியிலிருந்து தான் எடுக்கப்படுது. ஆட்டுத்தழல் அப்படின்னு தமிழ்ல அழைக்கப்படக்கூடிய கலேகா அஃபிஷனாலிஸ் செடியிலிருந்து தான் மெட்ஃபார்மின் மருந்து தயாரிக்கப்படுது. என்னைக்கோ தயாரிக்கப்பட்ட இந்த மருந்து தான் இன்னைக்கும் நம்பர் 1 சர்க்கரை நோய் மருத்துவத்தில். ஆனால் இந்த ஆட்டுத்தழல் நம்ம ஊரில் அதிகமாக கிடைக்காது. நம்ம ஊரில் அதிகமாக கிடைக்கக்கூடியது சிறுகுறிஞ்சான். சிறுகுறிஞ்சான் பற்றி பல மருத்துவத்திலையும் பல விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் இன்னைக்கு நம்ம இந்த சிறுகுறிஞ்சான் பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயங்களை பார்க்க போகிறோம். இதோட நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதோட செய்முறையும் பார்க்க போகிறோம். ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஆனால் முதல்ல ஒரு வார்னிங் நான் சொல்லிடுறேங்க. நான் எத்தனையோ பேஷண்ட்ஸை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இன்ஃபேக்ட் இன்னைக்கு இணையத்தில் எவ்வளவோ மூலிகைகள் கொட்டி கிடக்கு சர்க்கரை நோய்க்கு பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு. பயன்படும் அப்படிங்கிறது தான் இங்கே நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தை. குணப்படுத்தக்கூடியது அப்படின்னு எந்தவித மூலிகைக்கும் நம்ம உறுதி கூற முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. முதல் பாயிண்ட். ஒரு உதாரணத்துக்கு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியருங்க, திடீர்னு பார்த்தா சர்க்கரை அளவுகள் வந்து அதிகமாக இருக்குது. அவருக்கு HbA1c வந்து ரொட்டீனாக கம்பெனிலலாம் செக் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி செக் பண்ணும்போது HbA1c அளவுகள் 8.5 அப்படிங்கிற அளவில் இருக்குது. சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படிங்கும்போது சின்ன வயசுலேயே, ஒரு 24 வயசுலேயே வந்து இந்த ரொட்டீன் செக்கப்பில் இந்த அளவுக்கு 8.5 HbA1c இருக்குது அப்படிங்கிறத பார்த்ததுனால, ப்ளஸ் கம்ப்யூட்டர் இன்டர்நெட் நிறைய பார்க்கக்கூடியவங்க அப்படிங்கிறதுனால, ஆஹா மருந்துக்கு பல சைடு எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மருந்துகள் எதுவும் எடுக்காமல் டைரெக்டாக வந்து மூலிகைகள் மட்டுமே எடுத்திருக்கிறாரு. குறிப்பாக இன்சுலின் டேப்லெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு. பிளஸ் அவரோட உணவு முறையில் நல்ல ஒரு மாற்றம், மில்லட்ஸு, சிறுதானியங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சு நல்லா கலோரியெல்லாம் நல்லா குறைச்சி சாப்பிட்றது அப்படிங்கிறதையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஆனால் எக்ஸசைஸ் பண்ண கிடையாது, வேலைப்பளு அப்படிங்கிறது இருக்கு. இவர் 2 வருஷம் கழிச்சு இந்த மாத்திரைகள், இந்த உணவு முறையெல்லாம், இன்சுலின்கிறது மாத்திரையாக வராது, இன்ஜெக்ஷனாக தான் வரும். அதனால இது வேற மருத்துவ முறைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்சுலின் டேப்லெட்டு, உணவு முறை மாற்றங்கள் மட்டுமே ஃபாலோ பண்ணி அது குறைஞ்சிட்டு வரும் அப்படின்னு நினைச்சிட்டாரு. அதனால டெஸ்டிங் பண்ணல. கிட்டத்தட்ட 2 வருஷம் டெஸ்ட் பண்ணல. 2 வருஷம் கழிச்சு சாதாரணமா மறுபடியும் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது HbA1c அளவுகள் 12.5, 8ல இருந்து 12க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2 வருஷத்துல. அப்ப என்ன தெரியுது அப்படின்னா, எந்த மாத்திரையும் கேட்கல, இந்த உணவு முறை மாற்றம் மற்றும் மாத்திரைகள் பத்தல அப்படிங்கிறது தான் தெரியுது. அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மருத்துவ முறை அப்படிங்கிறது தேவைப்படுங்க. சர்க்கரை நோய் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஸ்டாண்டர்டாக ஒரே விதமாக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. சில பேருக்கு சிறுகுறிஞ்சான் மட்டுமே வந்து ஒரு சாதாரண டீயா, இன்னைக்கு நான் செஞ்சு காமிக்கக்கூடிய வகையில் டீயா செஞ்சு சாப்பிட்டு சர்க்கரை அளவுகளை குறைச்சி நல்லாவே HbA1c அளவுகளை குறைக்க முடியும். ஒரு சிலருக்கு இதெல்லாம் ஒன்றுமே பத்தாது, எதுவுமே பத்தாது. ஏன்னா சர்க்கரை அளவுகள் மிக அதிகமாக இருக்கலாம். ஏன்னா 8.5 அப்படிங்கிறது ஸ்டார்டிங்கே வந்து மிக அதிக சர்க்கரை அளவுகள். அப்போ அதுலேருந்து இன்னும் அதிகமாக தான் போகும். அப்போ அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். வெறும் உணவு முறை மாற்றம் பத்தவே பத்தாது. ஏன் இந்த வீடியோவில் முதல்ல இதை சொல்கிறேன்னா, ஒரு வார்னிங்குக்காக. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து இந்த பொடிக்கு பல்வேறு நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம சூப்பராக சர்க்கரை அளவுகளை குறைச்சிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அவங்களுக்காக தான் இந்த வார்னிங் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். மற்றபடி சிறுகுறிஞ்சான் வந்து உண்மையிலேயே காலங்காலமாக சர்க்கரை நோய் மருத்துவத்தில் சூப்பரான நன்மைகளை தரக்கூடிய ஒரு செடி அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஏன் சந்தேகமே கிடையாது அப்படின்னு சொல்கிறேன்னா, நிறைய ஆராய்ச்சிகள் இதை குறித்து நடத்தப்பட்டிருக்கு. ஜிம்னிமா சில்வஸ்ட்ரே அப்படிங்கிற ஆங்கில பெயர் கொண்ட இந்த தாவரம் வந்து நம்ம ரத்த சர்க்கரை அளவுகளை குறைக்குதா அப்படிங்கிறத நிறைய ஆங்கில மருத்துவத்திலையும் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. அதோட எஃபெக்ட் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த ஜிம்னிமாவில் இருக்கக்கூடிய ஜிம்னிமிக் ஆசிட். இந்த ஜிம்னிமிக் ஆசிட் இனிப்பு தன்மையை அப்படியே கட் பண்ணக்கூடியது, பயங்கரமான கசப்பு தன்மை கொண்டது அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது நம்ம நாக்கில் படும்போது அந்த நாக்கில் இருக்கக்கூடிய இனிப்பு உணர்வுகளை கடத்தக்கூடிய நியூரான்கள், சென்சரி நியூரான்கள் மேலே இந்த ஜிம்னிமிக் ஆசிட் போய் படிகிறதுனால உங்களுக்கு வந்து இனிப்பு சாப்பிடுவது அப்படிங்கிறது குறையிறது மட்டும் இல்லை, இதை தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா இனிப்பு மேலே வெறுப்பே வரும். அந்த அளவுக்கு இது வந்து நம்ம நாக்கில் இருக்கக்கூடிய அந்த சென்சரி பட்ஸை வந்து மழுங்கு செஞ்சிடுது. இதனால வந்து உங்களுக்கு இனிப்பின் மீது ஆர்வம் குறையுது. முதல் முக்கியமான வழிமுறை சர்க்கரை குறையறதுக்கு. அப்படி நம்மளுக்கு இனிப்பின் மீது ஆர்வம் குறையும் போது நம்ம சாப்பிடக்கூடிய உணவோட அளவுகளும் கூடவே சேர்ந்து குறையுது. இது 2வது விஷயம். குர்மார் அப்படின்னு ஹிந்தியிலையும் அழைக்கப்படக்கூடிய ஆயுர்வேத மருத்துவத்தில் இதுக்கு பேரே வந்து டெஸ்ட்ராயர் ஆஃப் சுகர்.
சர்க்கரையை அழிக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம். அதான் குருமார். எந்த வகையில் அப்படின்னா, நாக்கில் மட்டும் நம்மளுக்கு சுவை உணர்வை மறத்து போக செய்யற எஃபெக்ட் மட்டும் கிடையாது, கூடவே நம்ம குடல் பகுதியில் இருக்கக்கூடிய இன்டெஸ்டினல் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் இது வேலை செய்யுது. ரிசெப்டார்ஸ், அங்க குடல் பகுதியில் உள்ள இருக்கக்கூடிய ரிசெப்டார்ஸ்ல வேலை செஞ்சு குறிப்பா அந்த சர்க்கரை குடல் பகுதியிலிருந்து உறிஞ்சப்படுவதை தடுக்குது. குறிப்பா நம்ம சாப்பிட்ட பின்னாடி நம்ம ரத்த சர்க்கரை அளவுகள் ஏறுது பார்த்தீங்களா, போஸ்ட் பிராண்டியல் பிளட் குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சாப்பிட்டு 2 மணி நேரம் கழித்து ஏறக்கூடிய பிளட் குளுக்கோஸோட அளவுகள் குறையுது நம்ம சிறுகுறிஞ்சான் யூஸ் பண்ணும்போது. இது ரெகுலராக பயன்படுத்தும் போது ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் அந்த HbA1c அளவுகள் ஃபர்ஸ்ட் நான் சொன்ன பார்த்தீங்களா, அது கொஞ்சம் பார்டர் லைனில் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்குலாம் சிறுகுறிஞ்சான் யூஸ் பண்ணும்போது அது திருப்பி நார்மலைஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா HbA1c அளவுகள் ஆவரேஜ் பிளட் குளுக்கோஸோட அளவுகள் குறையுது சிறுகுறிஞ்சான் யூஸ் பண்ணும்போது. இந்த எஃபெக்ட் கிடைக்கணும் அப்படின்னா 200 to 400 மில்லிகிராம் ஜிம்னிமிக் ஆசிட் நம்ம உடம்புக்குள்ள போகும்போது கிடைக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஆராய்ச்சி முடிவு. பட் இது ஒரு அனிமல் ஸ்டடி. மூணாவது முக்கியமான சூப்பர் எஃபெக்ட் என்ன தெரியுங்களா, சிறுகுறிஞ்சான் நம்ம சாப்பிடும்போது இன்சுலின் அளவுகள் நம்ம கணையம் பேங்க்ரியாஸ்லேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய இன்சுலினோட அளவுகளை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு. இந்த 3 மெக்கானிசம் மூலமாக நம்ம ரத்த சர்க்கரை அளவுகள் குறைக்குது சிறுகுறிஞ்சான். அது மட்டும் இல்லை, ரத்தத்தில் கொழுப்புகள் அதிகமாக இருக்கிறவங்களுக்குமே சிறுகுறிஞ்சான் நல்லது. ஏன்னா இது கொலஸ்ட்ரால் மற்றும் ட்ரைக்ளிசரைடு கொழுப்புகளோட அளவுகளை குறைக்குது. குறிப்பாக ட்ரைக்ளிசரைடு 20% குறையுது, LDL 19% குறையுது. அதாவது 5 1 பங்கு குறையுது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு வேளை LDL 250 இருக்குது அப்படின்னா சிறுகுறிஞ்சான் யூஸ் பண்ணும்போது 200 அளவுக்கு வரக்கூடிய சாத்தியம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் விலங்குகள் நடத்தப்பட்ட ஆராய்ச்சி. ரத்த சர்க்கரை அளவுகள் குறைக்கிறது, கொழுப்புகளை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் மூணாவதாக நம்ம உடல் எடை குறைப்புக்குமே கண்டிப்பாக உதவி செய்யும். ஏன்னா நேச்சுரலாக பசியை குறைக்குது, சுகர் அப்சார்ப்ஷனை குறைக்குது. அப்படிங்கும்போது சர்க்கரை அளவுகள் நம்ம உடம்புக்குள்ள போகிறதே குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக எடையும் குறையும். எந்த அளவுக்கு அப்படின்னா, இது ஒரு ஆராய்ச்சி, 60 பேரில் நடத்தப்பட்ட ஆராய்ச்சி, உடல் குண்டாக இருப்பவர்கள் நடத்தப்பட்ட ஆராய்ச்சி. 5 to 6% உடல் எடை குறைப்பு நிகழுது சிறுகுறிஞ்சான் யூஸ் பண்ணும்போது. கடைசியாக சிறுகுறிஞ்சான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எஃபெக்ட் கொடுக்குது. அதாவது அலர்ஜி பண்புகள், இன்ஃப்ளமேஷன் குறைக்குது. உடம்புல பல்வேறு விதமான புண்கள் கூட ஏற்படலாம்ல, அந்த புண்கள்லாம் உடம்புக்கு உள்ள ஏற்படக்கூடிய புண்கள், உடம்புக்கு வெளியே ஏற்படக்கூடிய புண்கள் இரண்டுமே ஆறுவதற்கு, இன்ஃப்ளமேஷன் குறையறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது சிறுகுறிஞ்சான். ஏன்னா சிறுகுறிஞ்சான்ல இருக்கக்கூடிய டானின்ஸ், சப்போனின்ஸ் அப்படிங்கிற வேதிப்பொருட்கள் தான் இதுக்கு காரணம். சரி வாங்க இப்போ சிறுகுறிஞ்சான் டீயை குடிப்போம். சரிங்க, இப்போ நம்ம இந்த சிறுகுறிஞ்சான் இலைகளை எடுத்துருக்குறோம். இதை நம்ம ஜஸ்ட் ஒரு டீ மாதிரி செஞ்சு சாப்பிட போகிறோம், அவ்வளோதாங்க. இதுக்கு நான் காய்ந்த இலைகளை பயன்படுத்துகிறேன். ஆனால் சில சமயம் சிறுகுறிஞ்சான் பொடி கிடைக்குது, இல்லைன்னா சிறுகுறிஞ்சான் செடி டைரெக்டாகவே கிடைக்கும். எது எப்படி இருந்தாலும் ஒவ்வொன்றுக்கும் செய்முறை அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த இலைகளை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக 5 நிமிஷங்க இதை நம்ம பாயில் பண்ண வேண்டியிருக்குங்க. நல்லா பாயில் பண்ணி முடிச்ச பின்னாடி 5 நிமிஷம் பாயில் பண்ணி முடிச்ச பின்னாடி இதை அப்படியே வச்சிடணுங்க. உடனே வடிகட்டக்கூடாது. மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே ஆறட்டுங்க. ஆறும்போது இன்னும் கொஞ்சம் ஊறும், அதோட எசன்ஸ் இறங்கும். ஸோ அதோட எசன்ஸ் இறங்கி முடித்த பின்னாடி 10 நிமிஷம் முடித்த பின்னாடி நல்லா ஆறிய பின்னாடி வடிகட்டினா போதும். இப்படி நம்ம வடிகட்டின பின்னாடி இதை நம்ம எடுத்து குடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கசப்புத்தன்மை அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்கும். உங்களால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். ஆக்சுவலாங்க இப்போ சிறுகுறிஞ்சான் வச்சு டெஸ்ட் பண்ணி குடிச்சு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்தேங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி குடிச்சு முடிச்சிட்டேன். ஆனால் வீடியோ ரெக்கார்ட் ஆகலை. நான் என்ன பண்ணேன்னாங்க, ஒரு பெப்பர்மின்ட்டு, இந்த பெப்பர்மின்ட் ஃபஸ்ட்டு சாப்பிட்டேன். இது இனிப்பு. இந்த இனிப்பு அப்படியே நம்ம நாக்கிலேயே இருக்குது. அது அப்படியே தானே இருக்கும். நீங்கள் இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க இந்த பெப்பர்மின்ட் சாப்பிட்ருந்தீங்கன்னா. ஸோ அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் இதை குடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு நான் குடிச்சு பார்த்தேன். குடித்தோடனே ஃபஸ்ட்டு அந்த கசப்பு, எப்பவும் எத்தனையோ மூலிகைகள் குடிச்சிருக்கிறோம். ஸோ அதே கசப்பு தாங்க இந்த சிறுகுறிஞ்சானுக்கு இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஒரு 50 ml தான், நீங்கள் பார்த்தீங்களா, வெறும் ஒரு 50 ml தான் இருக்கும். இதை வாரத்துக்கு 2 வாட்டியாவது நம்ம சாப்பிட்லாங்க, குடிக்கலாம். அப்படி அதாவது சர்க்கரை நோய் மருந்துகள் சாப்பிட்டா கூட அது சாப்பிடும்போது இதை சேர்த்து குடிக்கக்கூடாது. அதாவது 5 to 6 மணி நேரம் கேப் விட்டுக்கணும். நாம் வெறும் சாதாரண ஒரு டீயாக தான் இதை நம்ம பயன்படுத்துகிறோம். அப்படிங்கிறதுனால இது ஒரு சப்ளிமெண்ட்டு. இது ஒரு தனி சர்க்கரை நோய் மருத்துவம் கிடையாது அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி இதோட பல ஆரோக்கிய நன்மைகளுக்காக நம்ம கண்டிப்பாக சிறுகுறிஞ்சான் சேர்த்துக்கணும் நம்ம ரெகுலர் வாழ்வியல் முறையில். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி உபயோகமான மருத்துவ வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.